சமீப காலமா சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட இமேஜை சரி செய்யறதுக்காக இந்த வெத்து வேட்டு விஜய் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு போயிருக்கிறாரு. அங்க கொஞ்ச நேரம் ஆத்தியும் இருக்கிறாரு. அரசியல்ங்கிற பேர்ல இத்து போன பீத்த கதைகளை ஆத்துன்னு ஒரு அரை மணி நேரம் ஆத்தி இருக்கிறாருன்னு வைங்க. இந்த கன்றாவியெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, இதோட எண்ட் ரிசல்ட் தான் என்ன? ஆல்ரெடி சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அனில்னாவோட இமேஜ் வேகமா சரசரன்னு சரிஞ்சு சமாதியே ஆயிருச்சா, இல்ல மெதுவா ரொம்ப மெதுவா மேலெலும்பி வந்துகிட்டு இருக்குதா, இல்ல இது ரெண்டுக்கு இடையில குத்து மதிப்பா தோராயமா ஏதாவது நடந்துகிட்டு இருக்குதா, என்னதான் கதை? இதையெல்லாம் தாண்டி அதே தஞ்சாவூர்ல இன்னைக்கு முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் இதே வெத்து வேட்டு அணில் சில குரலி வித்தைகளை எல்லாம் காட்டியிருக்கிறாரு. அந்த குரலி வித்தைகள் எல்லாம் அவங்க நம்புவாங்களா? என்னதான் கதை? இல்ல அரசியல் களத்தை விட்டு இந்த அணில அடிச்சு வரட்டணும்னா அவங்களே ஆக்ரோஷமா பேச போறாங்களா? என்னதான் நடக்குது? இதுல இருக்கிற இன்னும் பிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வேளா வரியா பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. ரைட், அனில் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ஆரம்ப நாள்ல இருந்து நாம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, உருப்படியா ஏதாவது பேசியா, எப்ப பார்த்தாலும் ஒன்னு சோசியம் பாக்குற, இல்லைன்னா தற்பெருமையில பேசிக்கிட்டு திரியிற, 67 அண்ணா அப்படி 77 எம்ஜிஆர் இப்படி, என்னையும் இப்படித்தான் சொல்றாங்க, அவங்களையும் அப்படித்தான் சொன்னாங்க, என்ன மாதிரி தான் அவங்கள மாதிரியே தான் நாங்கெல்லாம் ஒரே மாதிரியாக்கா, அவங்கள மாதிரியே என்னையும் முதலமைச்சராக்குங்கன்னு இப்படி ஜோசியம் வாஸ்துன்னு இத்து போன விஷயங்களை எதையாவது சொல்லிக்கிட்டு திரியிற, இல்லைன்னா உன் பெருமைகளை பேசுற, நான் அப்படி ஆக்கு இப்படி ஆக்குங்கிற, இல்லைன்னா உன் பஞ்சாயத்துகளை பத்தி பேசுற, நீ அடுத்தவங்க பஞ்சாயத்தை தீக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு எந்நேரம் உன் பஞ்சாயத்துகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிற, என்னதான் உன் கதை? உருப்படியா எதையாவது சொல்லியா, நான் ஆட்சிக்கு வந்து இதைத்தான் செய்ய போறேன்னு அழுத்தம் திருத்தமா ஏதாவது 4 விஷயங்களை சொல்ல, உன்னை நாங்க நம்புறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம், முதல்ல எதையாவது சொல்லிய அப்படிங்கிறது தான் நாம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு. இப்பயும் இந்த வாஸ்து பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது மாதிரியான இத்து போன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா 2% ஓட்டு கூட வராதுன்னு அனில்னாவுக்கு தெளிவா தெரியும். ஸோ தேர்தல் வாக்குறுதின்னு சில விஷயங்களை அள்ளி விட்டுருக்கிறாரு. இன்னைக்கு தஞ்சாவூர் மீட்டிங்ல விவசாயிகளின் கடன்களை தீர்ப்பதற்குண்டான சாத்திய கூறுகளை பற்றி ஆராயுவோம், அது முடிஞ்ச செய்வோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு மணலை காப்பாற்றுவேன், மலையை காப்பாற்றுவேன், தண்ணியை காப்பாற்றுவேன், அப்புறம் வேற விஷயங்களை எல்லாம் செய்வேன், நான் ஆத்துக்குள்ளேயே முழுகி போய் பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சவனாக்க, பார்க்கறதுக்கு பைத்தியகார மாதிரி இருக்கிறதுனால என்ன பைத்தியகாரன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க அத்தனை பேரையும் பைத்தியகாரன் ஆக்குற அளவுக்கு நான் நம்ப விவரமான ஆளாக்கேன், சயின்ஸு டெக்னாலஜின்னு எல்லாம் தெரிஞ்சவனாக்கேன் அப்படின்னு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிகள்னு இன்னும் சில பிட்டுகளை சேர்த்து போட்டிருக்கிறாரு. அதாவது 2 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சிருந்தீங்கன்னா, உங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல எதுலையும் இல்லைன்னா நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, மெடிசன் இன்ஜினியரிங் மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சீங்கன்னா அரசாங்கமே அந்த செலவை ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி சில வேலிடான வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்கிறாரு. இதையெல்லாம் வெகுஜனம் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கும், எந்த அளவுக்கு இதை நம்பி விஜய்க்கு ஓட்டு போடுங்கிறதையெல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வார்த்தை இன்னைக்கு சொன்னதோட சரி, இதுக்கப்புறம் விஜய் இதையெல்லாம் என்னைக்கு அழுத்தம் திருத்தமாக பேசுவார்னு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எதையாவது இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா தானே, இந்த ஆள் தான் எச்ச கையில் காக்கா ஓட்டுனது கிடையாது, எப்பயாவது வெளியே வருவாப்புல எதையாவது சொல்லுவாப்புல, இதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இப்போ தேர்தல் வாக்குறுதிங்கிற பேரில் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஸோ வெகுஜனம் இதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கோம், நம்பி இந்த வெத்து வேட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி இது தஞ்சாவூருங்கிறதுனால விவசாயம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை விஜய்னா அள்ளி தெளிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒன்றும் புதுமையான புரட்சிகரமான வாக்குறுதிகள்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பல விஷயங்கள் நடைமுறையில் இருக்கிறது தான். விஜய் கொடுத்த இந்த வாக்குறுதி மட்டும் நடைமுறைக்கு வந்தால் விவசாயிகளின் வாழ்க்கைங்கிறது அப்படியே அடியோட மாறிடும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. நாம தான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம்ல, இந்த விஜய் வாக்குறுதின்னு கொடுக்கும்போது தான், நான் ஆட்சிக்கு வந்து இதை செய்ய போகிறேன்னு அழுத்தம் திருத்தமா சில விஷயங்களை சொல்லும் போது தான் ஏற்கனவே திராவிட கட்சிகள் இங்கே என்ன பண்ணியிருக்குதுங்கிறதே வெகுஜன மக்களுக்கு தெளிவாக தெரிய வரும். இப்போ அதுதான் இந்த விஷயத்துலையும் அதுதான் வச்சுக்கோங்க. இவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி பல இது நடைமுறையில் இருக்கிறது தான். விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதுங்கிறத திமுக அதிமுக 2 கட்சிகளும் ஏற்கனவே
ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் தான். இப்பயும் வட்டியில்லா கடன்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுது, மகசூல் லோன்னு வட்டியில்லா கடன் கொடுக்கப்படுது. அதுவே அடமான கடன், அதே பயிர்களுக்காக நகை அடமானம் வச்சிங்கன்னா வட்டியில்லா கடன்கள்லாம் வேற வேற பேர்களில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் ஃபெர்டிலைசர் சப்சிடி இருக்குது, விவசாய உபகரணங்கள் வாங்குறதுக்கு தனியாக மானியம் இருக்குது, பல திட்டங்கள் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரைம் மினிஸ்டர் கிசான் விவசாயிகளுக்கு வருஷம் 6000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீமுங்கிறது நடைமுறையில் தான் இருக்குது. இன்னும் 100 நாள் வேலை திட்டமும் விவசாயிகளை பேஸ் பண்ணி இருக்கிறது தான். ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்கிறது தான். நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன் பாருன்னு அவர் அறிவுக்கு எட்டுன்னு 1-2 விஷயங்களை சொல்லியிருக்கிறாப்புல. அட்லீஸ்ட் அணில் வெத்து வேட்டு பணம் பேசாமல் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாருன்னு இதில் இருந்து கடந்து போக வேண்டியதான். அதை தாண்டி இதில் என்ன இருக்குது? இது எல்லாத்துக்கும் மேலே இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் இலவச மின்சாரம்ங்கிற இந்த திட்டத்தை 1989 தலைவர் கலைஞர் பண்ணிட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சுதந்திரம்ங்கிறது அதுதான். அதுக்கப்புறமா தான் நம்மூர் விவசாய குடும்பங்கள்ல இருந்து அவங்களோட வாரிசுகள் ஏகப்பட்ட பேர் டாக்டர், என்ஜினியர், ஆடிட்டர், லாயர், பிஸ்னஸ்மேன்ஸ்னு பெரிய பெரிய உயரத்துக்கு போனது எல்லாமே அதுக்கப்புறமா தான் கலைஞர் லிபரல் பண்ணி விட்டாரு. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தையே கொடுத்தாரு. அன்னைக்கு தேதிக்கெல்லாம் இந்தியாவோட பல கிராமங்களில் மின்சாரமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தனை கிராமத்துக்கு மின்சாரத்தை கொண்டு போய் கொடுத்து 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டத்தில் யாரும் கை வைக்கல. கை வைக்கிறத பற்றி யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை அன்னைக்கு கலைஞர் செஞ்சுட்டு போனாரு. இன்னைக்கும் இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலைங்கிறது பல மாநிலங்களில் பரவலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால மீடியா அதை பெரிய அளவுக்கு பேசாமல் இருக்குதே தவிர விவசாயிகள் தற்கொலைங்கிறது இந்தியா முழுக்க பரவலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது பெரிய அளவுக்கு இல்லாத ஒரே ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். ஏன்னா தலைவன் கொண்டு வந்த இலவச மின்சார திட்டம் தான். 24 மணி நேரமும் கரண்ட் ஃப்ரீ, நீங்கள் எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வர்ற லாப நட்டமெல்லாம் தமிழ்நாடு அரசு சேர்ந்தது, நீங்கள் அதை வச்சுக்கிங்கன்னு தலைவன் உண்டு பண்ணின அந்த புரட்சி தான் தமிழ்நாட்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்குது. ஸோ இதையெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு நல்லது பண்ணுறதை பற்றியெல்லாம் இந்த வெத்து வேட்டு விஜய் வந்தது சொல்லினா திமுகவுக்கு தெரியணும், திராவிட கட்சிகளுக்கு தெரியணும்னாலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏதோ அந்த அறிவுக்கு உட்பட்ட 1-2 விஷயங்களை சொல்கிறாப்புல சொல்லிட்டு போகிறாருன்னு கடந்து போக வேண்டியதுதான். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கூத்து நடந்தது. அதாவது பச்சை துண்டை போட்டுக்கிட்டு விஜய் விவசாயியாவே மாறிட்டாருங்கிறான். இது வரைக்கும் அவர் போட்ட கெட்டப்புலைய இது ஒரு மாதிரி படமான கெட்டப்புனா பார்த்துக்கிங்களேன். அதாவது நம்ம ஊரில் ஏற்கனவே ஏகப்பட்ட ஏழை விவசாயிகள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமானு, அன்புமணி, ஏன் நம்ம மோடிஜியே ஒரு ஏழை விவசாயி தான். ஏழை விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக தான் கடவுள் இவரை ஸ்பெஷலாக சிருஷ்டிச்சு அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லலை, அவரே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏழை விவசாயிகள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதில் புதுசாக இந்த வெத்து வேட்டு விஜய் சேர்ந்துருக்கிறாரு. நானும் ஏழை விவசாயி தான் நேரடியாக சொல்கிறதுல அவருக்கு பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்படி சொன்னால் அங்கே இருக்கிறவங்கள சூளை சிரிச்சிருவாங்க, இல்லை செருப்பை வீசினாலும் வீசிடுவாங்க. ஓ, நீ எல்லாம் ஏழை விவசாயியா? இன்னைக்கு தான் பச்சை துண்டை போட்டுருக்கிற, நீ எல்லாம் விவசாயி ஆயிருவியா? என்னையே இத்து போன பீத்த கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களே டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. அதனால விஜய் வேற மாதிரி உருட்டுறாப்புல. அதாவதுங்க, விவசாயம்ங்கிறது அப்படி இப்படி விவசாயிகள்ங்கிறவங்க அந்த மாதிரி ஆராதிக்கப்பட வேண்டியவங்க, அவங்கள ஒரு மாதிரி கொண்டாடணும் அப்படின்லாம் அளந்துட்டு எனக்கு என்ன ஆசைன்னா அடுத்த ஜென்மத்தில் நானும் விவசாயியாக தான் பிறக்கணும். ஒரு விவசாயிக்கு மகனாக பிறக்கிறது தான் பெருமை. அதனால் அடுத்து ஒரு ஜென்மம்னு இருந்தால் நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறக்கணும். அப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னு சிரிக்காமல் பேசுகிறாப்புல. என்னத்தை சொல்கிறது? ஏற்கனவே ஏகப்பட்ட ஏழை விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமி, சீமான, அண்ணாமலை, அன்புமணி உட்பட்ட அத்தனை ஏழை விவசாயிகளும் இப்படித்தான் பேசிக்கிட்டு தெரியுறாங்க. இப்போ புதுசாக இவர் வேற என்னத்தை சொல்கிறது? நானும் ஏழை விவசாயி தான் சொல்லி உண்மையான ஏழை விவசாயிகளுக்கு புளிப்பு மிட்டாய் கொடுக்கறதுல இவங்களுக்கெல்லாம் அப்படி என்ன சந்தோஷம்னு எனக்கு புரியலை. ஓயாமல் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இப்படி பச்சையாக புளிக்கிட்டு திரியிறாங்க. இந்த பேச்சுக்கு ஆர்கசம் அடைஞ்ச அத்தனை அணில் குஞ்சுகள்கிட்டையும் நான் கேட்குறது என்னன்னா, ஏண்டா விவசாயம்ங்கிறது என்ன செய்யவே முடியாத ஒரு தொழிலா? உங்கள் நொன்ன அடுத்த ஜென்மத்தில் தான் விவசாயிக்கு மகனாக பிறந்து அதன் மூலமாக ஆர்கசம் அடைவாரா? ஏன் இப்போ நொட்டினா வேண்டாங்குதா? விஜய் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? இல்லை நிலம் வாங்கி வேறு விஷயங்களை செய்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? என்னடா இதெல்லாம் இத்து போன பீத்த கதை. உருட்டுன்னு உருட்டுறாருல. கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், 30 வருஷமாக கெரியரின் உச்சத்தில் தான் இருக்கிறேன், 1000 கோடியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு மேடைக்கு மேடை அடித்து விட்றாப்புல, அளந்து தள்ளுறாப்புல. அந்த வருமானத்திலிருந்து, அதாவது அதன் மூலமாக பல 1000 கோடி இந்த வெத்து வேட்டு விஜய் சொத்துக்கே சேர்த்து வச்சிருக்கிறாப்புல, அதிலிருந்து ஒரு 5% எடுத்து இந்த ஏழை விவசாய
விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணுனா என்ன கேடுன்னு நான் கேட்குறேன். ஆனால் 5% கூட வேணாம்ப்பா, 0.5% அவர் சொத்திலிருந்து ஒரு 0.5% எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தா, விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுத்தா என்ன கேடுன்னு நான் கேட்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இத்து போன பீத்த கதையிலேயே சொல்லிட்டு இருப்பீங்க, உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருப்பீங்க. அவர் சொல்றாரு ஊரான் வீட்டு நெய்யில இவங்கெல்லாம் கைமுறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இவர் பண்றதுக்கு பேர் என்ன? இப்போ அடுத்து ஒரு ஜென்மம்னு ஒன்று கிடையாது. அப்படியே ஜென்மம் இருந்தாலும் காட்டில் கஷ்டப்படுற வாழ்க்கை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலான உண்மை. இது இந்த வெத்து வேட்டு விஜய்க்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயிக்கு மகனாக தான் பிறக்கணும்னு இருந்தாலும் சிரிக்காமல் பேசுகிறாப்புலாம் என்னத்தை சொல்கிறது? விவசாயம் பண்ணணும்னா விவசாயிக்கு மகனாகத்தான் பிறக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படி பிறந்தா தான் விவசாயத்தை பண்ணவே முடியும்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது. போய் பண்ண சொல்லுங்க. யார் தடுத்தா? இப்படித்தான் ஒரு பீஸு சீமான்கிற ஒரு பீஸு கடந்த 15 வருஷமா நான் தான் விவசாயத்துக்கே ஓனர்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தது. அது கடைசி வரைக்கும் டெபாசிட்டே வாங்கலைன்னு வச்சுங்க. இந்த வெத்து வேட்டு விஜயம் அதே நிலைமைக்கு தான் போக போகிறாப்புல. அணில்கள்லாம் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா கம்பு சுற்றுங்க. இந்த ஆள்லாம் விவசாயியை அடுத்த ஜென்மத்தில் விவசாயியை பிறக்கணும்னு வேற இறங்கிக்கிட்டு இருக்கிறாப்புலையா. இதெல்லாம் நாங்கள் நம்பினேன். என்னத்தை சொல்கிறது? எங்களையெல்லாம் பார்த்தா எப்படிரா இருக்குது? ரைட். இப்போ அந்த மத சிறுபான்மையினருக்கு, அதாவது முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வெத்து வேட்டு விஜய் அதே தஞ்சாவூரில் காட்டின குரலி வித்த கதைக்கு வர்றேன். அதாவது ஆரம்பத்திலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வெத்து வேட்டு விஜய் பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட தான் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்திருக்கிறாப்புல. பிஜேபியோட ஆசீர்வாதம் இல்லாமல், அவங்களோட அனுசரிப்பு இல்லாமல் ஒரே ஒரு நாளாக கூட இந்த வெத்து வேட்டு விஜயால் தமிழ்நாட்டில் கட்சி நடத்த முடியாதுங்கிறத நாம் ஆரம்பத்திலிருந்து சொல்கிற விஷயம்தான். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குதுன்னு வைங்க. இதை மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அங்கே குரலி வித்தை காட்டியிருக்காப்புல. முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் கூச்சப்படாமல் சொல்கிறாப்புல. அது என்னங்க, எப்போ பார்த்தாலும் மத சிறுபான்மையினருக்கு இங்கே பெரிய அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பருப்பெல்லாம் இனிமேல் வேகாதுங்க, இனிமேல் அதெல்லாம் நடக்காதுங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, இதையே சொல்லி இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்கே காலத்தை ஓட்டுவீங்க? அப்படியே ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு கூச்சப்படாமல், கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான பேச்சை பேசுகிறோமே, நமக்கு எல்லாமும் கொடுத்த இந்த மக்களுக்கு நாம் செய்கிற நன்றி கிட்டத்தனம் இது இல்லையா அப்படின்னு எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த வெக்கமும் இல்லாமல், எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அயோக்கியத்தனமா அப்படியே பேசுகிறாப்புல. இந்த ஆளுக்கு இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு உண்மையிலேயே தெரியுமா தெரியாதா? மத சிறுபான்மையினருக்கு இங்கே அச்சுறுத்தலே இல்லையா? சங்கிகள் எதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க? ஏதாவது இந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா? சங்கிகள் யார் இப்படி பேசுவா? இந்த சங்கி கும்பலை தான் இப்படி பேசுவான். அந்த பக்கம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸுக்கு எதிராக அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ணிட்டு, மெஜாரிட்டி இந்துக்களை மைனாரிட்டிஸுக்கு எதிராக தூண்டி விடுற அத்தனை வேலைகளையும் பார்த்துட்டு, அவங்கள எதிரிகள் விரோதிகள் நம்மளை அழிக்க வந்தவங்கன்னு வெறிய தூண்டுறதுக்கு உண்டான அத்தனை பேச்சுகளையும் பேசிக்கிட்டு சண்டையை மூட்டி விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து என்னம்பாங்கன்னா மத சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் ஆபத்து இருக்குதா? அப்படியா? இதெல்லாம் எதிர்கட்சிகள் சும்மா பிஜேபி மேலே பரப்புற அவதூறுங்க, இதெல்லாம் அவங்க கிளப்பி விடுற பொருளைங்க, அவங்க அரசியலுக்காக அவங்க இப்படி பேசிக்கிட்டு திரிகிறாங்க அப்படின்னு சங்கி கும்பல் தான் கூச்சப்படாமல் பேசுவான். அதையே இந்த வெத்து வேட்டு விஜய், இந்த கொடூர கோமாளி விஜயும் பேசுகிறாருன்னா இந்த ஆள் யாரு? அணில்களா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கடா. அரசியலுக்காக இதெல்லாம் எதையோ திங்கிற மாதிரி, இப்படி எதையோ தின்னு தான் இந்த ஆள் வயிறு வளர்க்கணுமா? இந்த ஆள் வாழணுமா? இதை விட கேவலம், இதை விட இந்த மக்களுக்கு இந்த ஆள் பண்ற அயோக்கியத்தனம்ங்கிறது வேற ஏதாவது இருக்குதா? இப்ப கடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியின் போது கிறிஸ்துவர்கள் மேல இந்தியா முழுக்க எவ்வளவு தாக்குதல்கள் நடந்தது. சங்கிகள் அத்தனையும் திட்டமிட்டு அரங்கேற்றினாங்க. சங்கி கும்பல் அதை கண்டிக்காம அத்தனை பேர் அமைதி காத்தாங்க. இதையெல்லாம் இந்த ஆள் பார்த்துக்கிட்டு தான். இந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரியாதா? இது அரசியல்னு பேசுறான்னா என்னத்தை சொல்றது? அரசியல் களத்தை விட்டு அடிச்சு விரட்டப்பட வேண்டிய ஒரு கொடூர கோமாளி தான் இந்த வெத்து வேட்டு விஜய். இப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையிலேயே என்ன நடக்குது? யார் பலியாகிறாங்களோ அவங்க தான் பழி சொல்லையும் சுமக்கிறாங்க. அத்தனை அயோக்கிய பயல்களும் ஈரானை தான் கண்டிக்கிறானே தவிர எவனாவது இஸ்ரேலை கண்டிக்கிறானா? அங்க பலியாகிற பாய்களுக்காக எவனாவது வருத்தப்படுறானா? பலியாகிறதும் பாய்கள் தான், அதுக்குண்டான பழியை சுமக்கிறதும் பாய்கள் தான். இந்த கேவலம் தான் நடக்குது. நம்ம ஜி கூட அது எப்படி துபாய் மேலே குண்டு போட போச்சுன்னு ஈரானை தான் கண்டிச்சிருக்கிறாப்பிலையே தவிர அத்தனை பேரை, அத்தனை குழந்தைகள் உட்பட அத்தனை பேரை கொன்று குமிச்சிருக்கானே இஸ்ரேல்காரனும் அமெரிக்காக்காரனும் சேர்ந்து. அதுக்கெல்லாம் யாராவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? என்ன கதை? நம்ம ஜி அதையெல்லாம் செஞ்சாரா? அமெரிக்காக்காரனை விட எங்களுக்கு தான் நீளமாக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சீனா ரஷ்யாக்காரன்லாம் ஏதாவது பண்ணானா? எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறான். திரும்பவும் சொல்கிறேன், பலியாகிறதும் பாய்கள் தான், பலி சொல்ல சுமக்கிறதும் பாய்கள் தான். உலக அளவுலேயும் முஸ்லீம்களோட நிலைமைங்கிறது அதுதான், இந்தியாவிலையும் அதே நிலைமை தான். இப்படி
இப்படி ஒரு நிலைமையில் அவங்க இருக்கும்போது இவங்க பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு ஒருத்தன் மேடை போட்டு பேசுகிறான்னா அவன் எப்பேற்பட்ட அயோக்கிய பையன்னு அணில் குஞ்சுகள் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. சரி, இதையெல்லாம் முஸ்லீம்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? இதையெல்லாம் நம்புவாங்களா? முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நம்புவாங்களா? இந்த வெத்துவேட்டு விஜயோட பேச்சை சீரியஸாக எடுத்துக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, வாய்ப்பே கிடையாது. அவங்க மோடியை கூட நம்புவாங்க. இந்த மாதிரி வெத்துவேட்டு சினிமாக்காரனுங்களை கூந்தலுக்கு சமமாக கூட மதிக்க மாட்டாங்க. நம்மளை விட அவங்க தெளிவான ஆட்கள். அங்கேயும் 4 விளங்காதவன் இருப்பான். விஜய் விஜய்னு ஏதோ கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு திரியிற பைத்தியக்காரனுங்க 4 பேர் அங்கேயும் இருக்கத்தான் செய்வான். அவங்கள தாண்டி பொதுவான ஆட்கள் இந்த மாதிரி வெத்துவேட்டு சினிமாக்காரனை ஒரு நாளும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு நாளும் மதிக்க மாட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், மோடியை கூட அவங்க 10% நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெத்துவேட்டு சினிமாக்காரனுங்களை கொச்சிலேயே மிதிச்சு விரட்டி விடுவாங்களே தவிர அவங்களை ஆதரிக்கிறதுக்கெல்லாம் 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மோடி ஆண்டா கூட அவங்களுக்கு சில பாதுகாப்பெல்லாம் இருக்குது. பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும்போது வேறு மாதிரி பண்ணோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேறு மாதிரி நடந்துக்கும். எதிர்கட்சியாக இருந்ததுன்னு வைங்க, எப்போ பார்த்தாலும் எதையாவது கிளப்பி விட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையை தான் உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவே பிஜேபி ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அவங்களோட இமேஜுக்கு எப்போ டேமேஜ் வருதோ, அவங்க ஆட்சிக்கு எப்போ எதிரான மனநல மக்கள்கிட்ட வருதோ, அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி மைனாரிட்டிஸை மெஜாரிட்டி இந்துக்களுக்கு எதிராக காட்டுற வேலையை செய்வாங்க. மற்ற நேரங்களில் அமைதி காப்பாங்க. ஸோ சரி, குடிக்கிற கஞ்சியை நிம்மதியாக குடிச்சிட்டு போயிடுவான், பிஜேபிக்கே ஓட்டை போட்டால் அவன் குடியவாவது கெடுக்காது இருப்பான், குடிக்கிற கஞ்சியிலேயாவது மண்ணை போடாது இருப்பான், சண்டையாவது மூட்டி விடாது இருப்பான் அப்படிங்கிற நினப்பில் அவங்க 10% பிஜேபியோட ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெத்து வேட்டு கோமாளிகளை, வெத்து வேட்டு சினிமாக்காரனுங்களை கூந்தலுக்கு சமமாக கூட அவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க. இதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இது புரியாத அணில்களும் அப்பாவி முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் இதையெல்லாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.